வணக்கம். நாடெங்கும் வண்ணமயமாய் அணிவகுக்கும் நான், என்னில் ஜாதி மதம் மொழி இனம் பேதம் கிடையாது. என்னில் உயிரும் இல்லை புணர்வும் இல்லை. வாடா மலராய் வருகை புரிந்திருக்கிறேன் இவ்வையகத்தில். என்னை கொடுத்துப்பார், உறவுகள் உன்னை போற்றும். என்னை திரும்ப கேட்டுப்பார், இந்த உலகமே உன்னை தூற்றும். நான் இருந்தால் உபசரிப்பு, இல்லை என்றால் அவமதிப்பு. இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. நான் பணம் பேசுகின்றேன். ஒரு பொருளாக கூட மதிக்க தகுதியில்லாத ஒருவரை மதிக்க தகுதியுடையவராக மாற்றுவது பொருள் என்பதே இதன் பொருள். மனிதர்கள் தாம் தாமாக வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் அடுத்தவர்களை போல் வாழ்வதற்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கேட்டால் தவணையை கட்டுவதற்குத்தான் என்பது பலரின் விடையாக இருக்கிறது. மனிதர்கள் பல கோடிகள் கொடுத்து கார்களையும் வீடுகளையும் வாங்குகிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் பொருட்களை வாங்குகிறோமா இல்லை கடன்களை வாங்குகிறோமா என்று கேட்டால் கடன்களைத்தான் வாங்குகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மனிதர்கள் தாம் தன்னை பணக்காரர்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அதற்கு கடன் வாங்குவதற்கு கொஞ்சம் கூட தயங்குவதில்லை. நிதம் கடன் கொடுக்க ஆயிரம் பேர் வரிசையில் நிற்பார்கள். வட்டியில்லா கடன் என்பார்கள், ஆவணம் தேவையில்லை என்பார்கள். ஆனால் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும் என்று நம் காதில் கேட்காதபடி எச்சரிக்கையும் செய்வார்கள். 8 to 9 போகுமா என்று கேட்டால் போகாது என்று சொல்வோம். அப்போது பக்கத்து இலக்கத்தில் இருந்து கடன் வாங்கு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க இங்க ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையிலோ கொடுத்த கடனை திரும்ப பெறாமல் எவரும் விடுவதும் இல்லை. குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பணம் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. அப்படியே நிலைத்திருந்தாலும் அது நிம்மதியை தரவில்லை. காகிதங்களாகிய நாங்கள் பேசா பொருட்கள் தான். ஆனால் மானிடர்களே, நீங்கள் எங்களுக்கு வண்ணமாய் ஆடைகள் கொடுத்து 17 மொழிகளில் எழுத்தறிவித்து தேசிய தந்தையை உடலில் பொறித்து வரிசை எண்களால் பெயர் கொடுத்து உங்களால் நாங்கள் எல்லா இடங்களிலும் உலவுகின்றோம். நாங்கள் வெறும் காகிதமாய் இருப்பதும் கருணை கொடையாய் மாறுவதும் உங்கள் கைகளிலே. உங்களின் நேர்மையாலேயே நாங்கள் கருப்பன் என்றும் வெள்ளையன் என்றும் தரம் பிரித்து பார்க்கப்படுகின்றோம். நாங்கள் மாட மாளிகைகளில் அலங்கார பொருட்களாய் இருப்பதை விட ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் கை குட்டையாக இருப்பதற்கே ஆசைப்படுகின்றோம். நாங்கள் வாசமில்லா மலர்கள்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை தர காத்திருக்கிறோம்.